அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன்லேருந்து சமைக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஒரே ஒரு தக்காளி தொக்கு மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா பழுத்த தக்காளி 4-5 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் நல்ல தாராளமாக 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகும் 4-5 பூண்டை தட்டு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக கலர் மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளோட தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.